ஆம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடகலக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை. ஜூலை 26 சனிக்கிழமை முதல் நாள், ஆயில்யம் நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதனும் அதே புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யில் இருக்கார். அப்போ இன்றைக்கி சுய பலம் பெருகும், பணம் சம்பாதிக்கக்கூடிய ஈடுபாடு பெருகும், நம்மளுடைய நாலேஜ் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நம்மளுடைய புத்தி கூர்மையினாலையும் புத்தி சாதுரியத்தினாலும் நாம் வெற்றி அடையக்கூடியது. மெயினாக கன்சல்ட்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது சிறப்பான நாளாக இருக்கிறது. மதியம் 3:51 வரைக்கும் தான் ஆயில்யம். அதுக்கப்புறம் மக நட்சத்திரம். சந்திரன் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுனுடைய மக நட்சத்திரத்துக்கு போகிறார். கேதுவும் 2லேயே தான் இருக்கார். கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு பணவரவுக்கு நல்ல நாள், உழைப்புக்கு நல்ல நாள், தொழிலுக்கு நல்ல நாள். சில பேர் பேச்சினால் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. பேச்சு சாதுரியத்தினாலையும் இப்போ லாயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ கமிஷன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. பேச்சு தான் முக்கியம். அதன் மூலமாக நமக்கு பயனடையக்கூடிய நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27 மாலை 4:22 வரைக்கும் இந்த மக நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இதே சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் தான் கேது உட்கார்ந்துருந்தார். அதனால் இன்றைக்கும் கேதுனுடைய பங்களிப்பு இருக்குது. நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்குது, பணவரவுக்கு மதிப்பு இருக்குது. சுக்கரன் நமக்கு 12ல் இருக்கார், லக்னத்துக்கு 12ல் இருக்கார். அதனால் என்ன அப்படின்னா 12ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல். ஆனாலும் அடுத்த தொழிலுக்கு என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு பாவம். 2வது வேலை, கூடுதல் பொறுப்பு, இதையெல்லாம் சிந்திக்கிறது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் இருக்கிறது செவ்வாய் நட்சத்திரம், புதன் உப நட்சத்திரம். அதனால் மூலதனம் சார்ந்த நிகழ்வுகளும் சில பேருக்கு நடக்கும். தொழிலில் இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூடுதலாக போட வேண்டியிருக்கும். எப்படி இருந்தாலும் வெளிநாட்டு வேலைக்கு சாதகமாக இருக்குது. வெளி வேலைக்கு 2வது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கிறது. ஹெல்த்லேயும் உறவுகள்லையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு சுக்கிரன் இருக்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதனால் ஹீட்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வளர்ச்சிகள் நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும். அடிப்படையில் நமக்கு நம்முடைய அமைப்புக்கு இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் பணம் கொடுக்குற கிரகம். அப்போ அந்த பணம் கொடுக்குற கிரகத்தினுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு ஒரு சிறப்பாக இருந்தாலும், அந்த சுக்கிரன் இருக்கிறது 12ஆம் இடத்துலங்கிறதுனால செலவுகளில் கவனம் செலுத்தணும். ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:34 வரைக்குமே இந்த பூர நட்சத்திரம், இந்த சுக்கிரனுடைய பலன் தான் நமக்கு நடைபெறுகிறது. அதற்கப்புறம் உத்தர நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது. கன்னி ராசிங்கிறது நமக்கு தகவல் தொடர்பு ஸ்தானம், அதே மாதிரி இடமாற்றம் சம்மந்தப்பட்ட ஸ்தானம், ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்தானம், தைரியத்தை கொடுக்குற ஸ்தானம். அங்கே இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு அவரும் இப்போ லக்னத்தில் இருக்கார். நம்ம லக்னத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகும்போது 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி, சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். இந்த சூரியன் சனி காம்பினேஷன் தனியாக கூட இதுக்கு பதிவுகள் போட்டிருக்கேன். சனியாக மாறும் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு 14 நாட்கள்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. என்ன அப்படின்னா, சூரியன் சனி போல் வேலை செய்கிறாருங்கன்னா 9ஆம் இடத்தை இயக்குவார். அப்போ தந்தைக்கு கட்டுப்பட்டு போக வேண்டியிருக்கும். தந்தை, பூர்வீகம், குலதெய்வம், அது மாதிரி மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நல்லா நடக்கும். ஆன்மீகம் நல்லாயிருக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த நாளில் மட்டும் கவனம் செலுத்திக்கணும். மறுநாள் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை. இதே உத்தர நட்சத்திரம் நமக்கு இரவு 7:26 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த உத்தர நட்சத்திரம் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த சூரியனுடைய செயல்பாடு சனியை போல் இருக்குதுங்கிறதுனால 1ஆம் இடம் லக்ன பாவத்தில் ஒரு முன்கோபம், ஒரு தேவையில்லாமல் அந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுங்கிறதுனால ஒரு மாதிரி நமக்கு காரிய தடை, காரியம் ஸ்லோவாகுது, யாரும் நம்மளுக்கு அட்வைஸ் சொல்கிறவங்க சரியாக இல்லைங்கிற ஒரு வெறுப்புணர்வு இதெல்லாம் ஏற்படும். ஏற்பட்டாலும்
இது வந்து அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். இப்போ ஒரு அருள், ஒரு படிப்பு, இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த விஷயம். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லது பண்ணும். ஆனால் தொழில், உற்பத்தி, ட்ரேடிங் இதுக்கு வந்து ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையான நாளாக எடுத்துக்கணும். ஜூலை 30ஆம் தேதி புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம். இப்போ சந்திரன் 3ஆம் இடத்துல சந்திரனாகவே செயல்படுது, நம்ம லக்னாதிபதி. அதனால் இன்றைக்கி வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். நம்மளோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். தகவல் தொடர்புகள் மூலமாக நமக்கு நல்ல நன்மைகள் நடக்கும். கலை படைப்புகள் மற்றும் புத்தகம் வெளியிடுறது, நல்ல டெக்னிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணுறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு அறிவு சார்ந்த ஈடுபாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். அதாவது இடம் மாறுறது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டு, அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் நன்மை பெறும். பாசம், நேசம், தாயாரினுடைய அன்பு, இதுவும் வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். கோவில் வழிபாடுகள் செய்வது சிறப்பு. திருமண உறவுகள், திருமண வரன் பார்க்குறது, இது மாதிரி சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். மறுநாள் ஜூலை 31 வியாழக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில் இருக்குது, 2 பாதம் துலா ராசியில் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து பொருள் சார்ந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் தான். செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு கன்னியில் வந்துடுறாரு, சூரியனை போல செயல்படுகிறாரு. அதனால் இன்றைக்கும் பூமி சார்ந்த ஆதாயங்கள், மெயினாக ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வகையில் இருக்கவங்க, மற்றும் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறோம், பத்திரப்பதிவுகள் இது சம்மந்தப்பட்டது, ஒரு மாதிரி கமிஷன் வகைகள், கன்சல்டிங் வகைகள்லாம் சிறப்பாக கொடுக்கும். ரியல் எஸ்டேட்டுக்கும் சிறப்பாக இருக்கும். அரசு துறை அதிகாரங்கள் அமைப்புகளில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் வந்து ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை வந்து சுவாதி நட்சத்திரம். அதாவது 4ஆம் இடத்துல துலா ராசியில் சந்திரன் ராகுவை போல் பயன்படுத்துகிறார். இப்போ ராகு குரு சார பரிவர்த்தனை, ராகு குரு சார மாற்றம்னு ரொம்ப நாளைக்கு முன்னையே பதிவுகள் போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் ராகு குரு திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கொஞ்சம் அந்த பார்த்துக்கணும். ஏன்னா 8, 12 அப்படிங்கிறது நமக்கு நல்லதல்ல. 8ல் ராகு, 12ல் குரு. ஆனால் வந்து ராகுனுடைய உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறபடினால கொஞ்சம் பாதிப்புகள் இன்றைக்கி குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் தொழிலில் வந்து புதிய புதிய விரிவாக்கங்கள் செய்யணும்னு எண்ணம் தோணும். அது உங்கள் செலவுகளை பட்ஜெட்டை பார்த்து பண்ணிக்கணும். உங்கள் ஜாதகத்தில் ராகுவும் குருவும் கெட்டவராக இருந்தால் இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. மற்றபடி என்னதான் 8ல் ராகு இருந்தாலும் வேலையை கெடுக்காது, தொழிலை இழக்க வைக்காது. தொழிலில் வந்து தாமதத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும்போது தொழில் இல்லாமல் பண்ணாது. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்கும். பெற்றோர் வழி உறவு, தகப்பன் வழி உறவு, கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். vetrijodhiram.comனு உங்களுக்கு வெப்சைட்டில் போனீங்கன்னா தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரக்கூடியது. ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.